வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்பொழுது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். நமீபியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆப்பிரிக்க நாடான நமீபியாவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான வெல்விட்சியா மிராபிலிஸ் என்ற விருதை நமீபியா அதிபர் நெம்பெடோ நந்தி வழங்கினார். விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி, இந்த கௌரவம் தனக்கு மட்டுமல்ல 140 கோடி இந்தியர்களுக்காக உள்ளது என்றும் இதை பெருமையுடன் ஏற்பதாகவும் கூறினார். மேலும் நமீபியா மக்கள், அரசாங்கம் மற்றும் அதிபருக்கு மனமார்ந்த நன்றி என்றும் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், புதிய தொழிலாளர் விதிமுறைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமை ஆகியவற்றை கண்டித்து பீகார் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. பாட்னாவில் உள்ள மாநில வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய ராகுல் காந்தி, பீகாரில் பாஜக தலைமையிலான ஆட்சி ஓட்டு திருட்டில் ஈடுபட முயல்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ராஜஸ்தானில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாக்வார் ரக போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானிகள் 2 உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் கரு மாவட்டத்தில் உள்ள பனோடா கிராமத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாக்வார் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. வான்வெளியில் தடுமாறியபடி பறந்த விமானம் வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியது. கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. வதோதரா ஆனந்த் நகரங்களை இணைக்கும் மஹிசாகர் ஆற்றின் மீது உள்ள காம்பிரா பாலம் 43 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இந்த பாலம் திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் வதோதரா ஆனந்த் நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாலம் இடிந்த போது அந்த வழியே சென்ற லாரி உட்பட 4 வாகனங்கள் ஆற்றில் விழுந்து மூழ்கின. இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதியில் நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக பாக்லிகார் அணையின் மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் செனாப் நதியில் தொடர்ந்து நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாக்லிகார் அணையில் மதகுகள் பல திறந்துவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அணையில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. 2 நாள் பயணமாக திருவாரூர் வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டூரில் உள்ள தனது பாட்டி அஞ்சுகத்தம்மாள் நிலைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பவித்ரமாணிக்கம் என்ற இடத்தில் ரோட் ஷோ தொடங்கினார். சாலையின் இரு பக்கமும் நின்றிருந்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டே உற்சாகமாக மக்களை பார்த்து கையசைத்தபடி நகர வீதிகளில் நடந்து சென்றார். துர்காலய ரோடு, கமலாலயம், வடகரை பழைய பேருந்து நிலையம் வழியே நடந்து சென்று மேம்பாலம் அருகே அமைக்கப்பட்டிருந்த திமுக தலைவர் கலைஞரின் முழு உருவ சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். காந்தி வழி, பெரியார் வழி, அம்பேத்கர் வழியில் மாணவர்கள் செல்ல வேண்டும், கோட்சே கூட்டத்தின் வழியில் சென்றுவிடக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார். கள ஆய்வுக்கு திருவாரூர் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னதாக திருச்சி ஜமால் முகமது கல்லூரி பவள விழாவில் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தினை திறந்து வைத்தார். பின்பு கல்லூரி மாணவ மாணவிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்பொழுது பேசிய அவர், நான் அரசியல் பேச இங்கு வரவில்லை, ஆனால் மாணவர்களுக்கு அரசியல் புரிதல் அவசியம் வேண்டும் என்றும், காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழி என்று நமக்கான வழிகள் உள்ளன, ஆனால் ஒருபோதும் மாணவர்கள் கோட்சே வழியில் சென்றுவிடக் கூடாது என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கும் இருண்ட காலத்தை மாற்றி இழந்த பொற்காலத்தை மீட்டுத் தருவேன் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பயணம் மேற்கொண்டார். அது குறித்து அறிக்கை வெளியிட்டு பேசிய அவர், அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு தனது சுற்றுப்பயணத்தில் மக்களின் எழுச்சியே சாட்சி என்றும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
சென்னை அண்ணா சாலை, கிண்டி பகுதிகளில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவிலான வேலைநிறுத்தத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னை அண்ணா சாலை தலைமை தபால் நிலையத்திற்கு அருகில் அனைத்து தொழிற்சங்கத்தினரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அண்ணா சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தொமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 13 தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் மத்திய அரசை கண்டித்து சிஐடியு, ஏஐடியுசி தொழிற்சங்கங்கள் நடத்திய போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பானது. மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அகில இந்திய அளவில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் பொது வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ராமநாதபுரத்தில் அரண்மனை முன்பிருந்து தபால் அலுவலகத்திற்கு சிஐடியு தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சென்னை கொளத்தூரில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படும் பள்ளி கல்லூரிகளுக்கு பணம் வீணடிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கொளத்தூர் கபாலீஸ்வரர் அறிவியல் கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலையை கண்டித்து தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று கூறிய சீமானுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றம் அனுமதி தரவில்லை என்றால் தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பில் கூறப்பட்டது. இதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் கண்டனம் விடுத்துள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என்பதை நீதிமன்றம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றார். சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்று கூறிய நீதிபதி, ஒரு அரசியல் கட்சிக்கு போராட்டம் நடத்துவதற்கும் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் எவ்வளவு உரிமை உள்ளதோ அதேபோல பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தினார். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கும் அரசு காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு நிதி இல்லை என்று கூறுவது நியாயமா என்று சீமான் வினவியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த சீமான் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசின் கையாளாகாத தனமே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு காரணம் என்றார். மாநில சுயாட்சி பேசும் அரசு ஏன் இந்த வழக்கை சிபிஐக்கு வழங்கியது என்று சீமான் வினவினார். மேலும் அனைத்து காவல் நிலையங்களிலும் நிகிதா குறித்து புகார் வந்த நிலையில் ஏன் இன்னும் அவரை கைது செய்யவில்லை என்றும் சீமான் வினவினார். தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகளுமே கேடுகெட்ட ஆட்சிதான் செய்தது என்றும் சீமான் சாடினார். மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டிடங்களுக்கான சொத்து வரி நிர்ணயத்தில் 150 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் 5 மண்டல தலைவர்களின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 5 மண்டல தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்களிடம் நேரில் விசாரணை செய்யப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் மண்டல தலைவர்கள் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி உள்ளிட்ட 5 பேர் தங்களின் ராஜினாமா கடிதங்களை அமைச்சர் KN நேருவிடம் வழங்கினர். அதேபோல் நகரமைப்பு நிலைக்குழு தலைவர் மூவேந்திரன், வரி விதிப்பு நிலைக்குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகியோரும் தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். தமிழக அரசியல் வரலாற்றில் மதுரை மாநகராட்சியில் 5 மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய கூறியது போல் மோசமான நிலையை சந்தித்தது இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே முடுபார்பட்டி கிராமத்தில் அதிமுக சார்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தலின் போது எந்த கட்சியினர் எது கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். மேலும் பொதுமக்கள் வேலைக்காக ரோடாக அலையும் சூழலில் ஆளும் கட்சியினர் பெட்டியை தூக்கிக் கொண்டு அலைவதாகவும் சாடினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதி வெல்வோம் என்று சொல்வதால் தாங்கள் 220 தொகுதிகள் வெல்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கரூர் கோவை சாலையில் திமுக மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று இளைஞரணி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்,
திமுக 220 தொகுதிகள் வெல்லும் என்று கூறினார். மேலும் எத்தனை தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்றார். வெள்ளை வேட்டியை கட்டிக்கொண்டு காவி பேண்டை போட வேண்டிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாறிக்கொண்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் புனித அடைக்கலமாதா அன்னை ஆலயத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர், கோயில் பணத்தில் இருந்து பள்ளி கல்லூரி கட்டுவதில் சதி செயல் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் கோவிலுக்கு வருகின்ற நிதியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கவே பக்தர்கள் விரும்புவார்கள் என்றும், டெல்லி எஜமானர்களின் வார்த்தைக்கு ஏற்ப எடப்பாடி பழனிசாமி ஆடுவதாகவும் சாடினார். வழக்கு ஒன்றில் உத்தரவு பிறப்பிக்கும் போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உணர்ச்சி வசப்பட்ட சம்பவம் நீதிமன்ற அறையில் இருந்தவர்களை கலங்க செய்தது. இணையதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட பெண் வழக்கறிஞரின் வீடியோ காட்சிகள் நீக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 70க்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பகிரப்பட்ட அந்த காட்சிகளை 48 மணி நேரத்தில் நீக்குமாறு உத்தரவிட்ட நிலையில் வழக்கு விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மேலும் பெண் வழக்கறிஞரை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக கூறிய நீதிபதி கண்கலங்கி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். கடற்கரை பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கட்டடங்கள் கட்டுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் கடலோர கட்டுப்பாட்டு மண்டலம் உயர கட்டுப்பாட்டு விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிடக் கோரி கன்னியாகுமரியைச் சேர்ந்த சாமுவேல் பிளின்ஸ்பின் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தன் கருத்தை பதிவு செய்த நீதிமன்றம் இது தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. திருப்பூரில் அடுத்தடுத்து 9 சிலிண்டர்கள் வெடித்ததில் 42 குடிசை வீடுகள் தரைமட்டமான சம்பவம் அந்த பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் எம்ஜிஆர் காலனி பகுதியில் சாயாதேவி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் 42 கூரை தகர கொட்டகைகள் அமைத்து வாடகைக்கு விட்டிருந்தார். இந்நிலையில் காலை வேளையில் அனைவரும் வேலைக்கு சென்ற நிலையில் ஒரு வீட்டில் வாயு கசிவு ஏற்பட்டு விபத்தான நிலையில் அடுத்தடுத்து 9 சிலிண்டர்கள் வெடித்து சிதறி விபத்தானது. தகவலறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் உதவியுடன் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கல்வித்துறையில் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு கடும் நெருக்கடி கொடுத்து வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் கல்வியை அழித்து குலக்கல்வி முறையை மீண்டும் கொண்டுவர ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக கூறினார். 16 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடனை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்த பிரதமர் மோடி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் செல்வதற்கு தேவைப்படும் வெறும் 276 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய மாட்டார்களா என்று கேள்வி எழுப்பினார். அதிமுகவும் விசாரணை கமிஷனை எதிர்கொள்ளும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அரும்பருதி பாலாற்றின் குறுக்கே 24 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தரைக்கீழ் தடுப்பணையை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சி காலத்தில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளதால் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்ற எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். சென்னையில் கல்லுக்குள் ஈரம் படத்தின் நடிகையான அருணா வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். நடிகை அருணாவின் கணவன் அமெரிக்காவில் இருந்து உடற்பயிற்சி உபகரணங்களை இறக்குமதி செய்யும் போது பண பரிவர்த்தனையில் சட்ட விதிகளை மீறியதாக மோகன் குப்தா மீது எழுந்த புகாரின் பேரில் அவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். 4 பேர் கொண்ட அமலாக்கத்துறையினர் சுமார் 8 மணி நேரமாக சோதனை நடத்திய நிலையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆவடியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் மீட்கப்பட்ட 18 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. காட்டூர் பகுதியில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள், பணம், செல்போன் உள்ளிட்ட சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் வழங்கினார். 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 922 கிலோ வெள்ளி கட்டிகள், 87 சவரன் தங்க நகைகள், 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு காலணிகள் மற்றும் 17 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் தேவையற்ற லிங்க், சாட்டுகளை தொட்டு பணத்தை இழக்க வேண்டாம் என்றும் ஆணையர் அறிவுரை வழங்கினார்.
கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ததில் 2,77,00,000 ரூபாய் அளவுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக பதியப்பட்ட வழக்கில் இருந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை துணைவேந்தராக பதவி வகித்த முருகேச பூபதி தனது பதவி காலத்தில் கரும்பு அறுவடை இயந்திரங்களை கொள்முதல் செய்து தனியார் நிறுவனத்திற்கு லாபம் ஏற்படுத்தி அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தினார் என்பது புகாராகும். இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முருகேச பூபதி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவரது கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்போரூர் தொகுதியில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை நிறுத்தி வைத்துள்ள திமுக அரசை கண்டித்தும் இப்பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் திருப்போரூர் ரவுண்டானா அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கனிம வள கொள்ளையர்கள் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயலில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் யுவராஜ் உள்ளிட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் புகார் கடிதம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யுவராஜ் தமிழகம் முழுவதும் எம்சாண்ட் போன்ற கனிமங்கள் வெட்டி எடுப்பதில் பெரும் முறைகேடு நடப்பதாகவும் கிரஷர் உரிமையாளர்கள் தங்களை மிரட்டுவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் நெமிலி அகரம் ஏரியில் அளவுக்கு அதிகமாக ஆழம் எடுத்து விதிமுறைகளை மீறி லாரிகளில் சவுடு மணல் கொள்ளையடிக்கும் சம்பவம் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெமிலி அகரம் பகுதியில் சவுடு மண் எடுக்க விஜயகுமார் என்பவருக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் விதிகளை மீறி பொக்லைன்கள் வைத்து நாளொன்றுக்கு 300க்கும் மேற்பட்ட லாரிகளில் சவுடு மண் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சவுடு மண்ணை ஏற்றி செல்லும் லாரிகள் அதிவேகத்தில் செல்வதால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் குவாரியை முற்றுகையிட்டு லாரிகளை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றாலம் சாரல் திருவிழா வருகின்ற 19ஆம் தேதி தொடங்க இருப்பதாக ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சாரல் திருவிழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், கொழு குழந்தைகள் போட்டி, படகு போட்டிகள் உள்ளிட்டவைகளை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஐந்தருவி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் வருகின்ற 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளதாகவும் அப்பொழுது அவர் கூறினார். அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தங்கள் குழந்தைக்கு உதவி கோரி சென்னை பனையூரில் உள்ள தவேகா அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் தம்பதியினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மதியழகன், சௌந்தர்யா தம்பதியினர். இவர்களது 1 வயது குழந்தை வருணிகா ஸ்ரீ அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு அதனை குணப்படுத்த 16 கோடி ரூபாய் அளவிலான ஊசி போடுவதற்கான நிதியை தம்பதியினர் திரட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உதவி கேட்டு குழந்தையுடன் தவேகா அலுவலகம் வந்த தம்பதியினர் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனுவை அளித்தனர். திருச்சியில் தனியார் கல்லூரி விடுதியில் 2ஆம் ஆண்டு மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சியில் உள்ள பிஷப் கீப்பர் கல்லூரியில் அபிஷேக் என்ற மாணவன் வரலாறு 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி அபிஷேக்கின் அலைபேசியில் இருந்து பேசிய விடுதி காப்பாளர் தங்களது மகன் தவறு செய்துவிட்டார், உடனடியாக கல்லூரிக்கு வாருங்கள் என்று தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பெற்றோர் கல்லூரிக்கு விரைந்த நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் மாணவன் இறந்து கிடந்துள்ளார். இந்நிலையில் மாணவன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மற்றும் சக மாணவர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். நங்கநல்லூரில் புதிதாக கட்டப்படவுள்ள ஹஜ் இல்லத்தின் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் ஹஜ் புனித பயணத்தை நிறைவு செய்து திரும்பிய பயணிகளை அமைச்சர் நாசர் சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5757 பயணிகள் 14 சவுதி அரேபியன் விமானங்களின் மூலம் ஹஜ் புனித பயணத்தை மேற்கொண்டதாகவும் அவர்களுக்கு சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசு ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாகவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் செமங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த நிமலேஷ் என்ற மாணவரின் உடல் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கலங்க வைத்தது. ரயில் விபத்தில் காயமடைந்த நிமலேஷின் தம்பி விஸ்வேஷ் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதை அடுத்து
உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் சொந்த ஊருக்கு எடுத்து சென்ற நிலையில் கிராம மக்கள் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆளுநர் முதலமைச்சர் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் தனியார் விடுதியில் ஆலோசனை நடத்தினார். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை நீடித்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை சபாநாயகரை சந்தித்து பேசினர். இதனால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வலியுறுத்தி சபாநாயகர் செல்வத்திடம் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டுவது தொடர்பாக முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அது காலப்போக்கில் சரியாகிவிடும் என்று கூறிய சபாநாயகர், இதனால் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு காரணமாக மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சட்டப்பேரவை நுழைவாயிலில் அமர்ந்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். காலை முதலே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட நேருவிடம் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பழரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தனர். அப்பொழுது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை அடங்கிய மனுவுடன் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சரிடம் ஒப்படைக்கும்படி சுயேட்சை எம்எல்ஏ நேரு துணை சபாநாயகர் ராஜவேலுவிடம் வழங்கினார். அதிமுக பாஜக பொருந்தாத கூட்டணி என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை ஒப்பிடுகையில் திமுக ஆட்சியில் விகிதாச்சாரம் குறைவுதான் என்று தெரிவித்த அவர், அதிகாரிகள் சிலர் செய்யும் தவறுகளால் அரசுக்கு களங்கம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தார். பாஜகவினர் பொய் பித்தலாட்டத்திற்கு பெயர் போனவர்கள் என்றும் அவர் விமர்சித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஊரை ஏமாற்றும் திட்டம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசின் சேவைகளை வழங்குவதற்கான உங்களுடன் ஸ்டாலின் என்னும் திட்டத்தின் பெயரால் மக்களை அரசு ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து சேவைகளை பெற மக்களை முகாம்களுக்கு வரவழைத்து கையேந்தி நிற்க வைப்பதற்கு பெயர்தான் சமூக நீதியா என்று சாடினார். மேலும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே மக்களுக்கு எந்த நன்மையையும் செய்யாமல் விளம்பரம் மட்டுமே செய்து மக்களை ஏமாற்றி வருகிறது என்றும், அதை விடுத்து சேவை உரிமை சட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய பசுமைவெளி விமான நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை பட்டாதாரர்கள் பதிவு செய்து கொடுத்தனர். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலங்களை கையகப்படுத்தி இழப்பீட்டுத் தொகை வழங்க அரசு உத்தரவிட்டது. அதன்படி பரந்தூர், பொடவூர், வலத்தூர் உள்ளிட்ட 5 கிராமங்களைச் சேர்ந்த 19 பட்டாதாரர்கள் மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு 17 ஏக்கர் பரப்பளவு நிலத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திற்கு பதிவு செய்து கொடுத்தனர். மேலும் பதிவு செய்த அன்றே இழப்பீட்டுத் தொகையை பட்டாதாரர்களின் கணக்கில் செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஓசூர் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் காலை சிற்றுண்டி சாப்பிட்டால்தான் இலவச சீருடை மற்றும் புத்தகம் வழங்கப்படும் என்று பள்ளி நிர்வாகம் நெருக்கடி கொடுத்து வருவது பெற்றோர்கள் மத்தியில் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கிறது. இது பற்றி மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டால் 1000 ரூபாய் சம்பளத்திற்கு வருபவர் என்ன சரவணபவன் ஹோட்டல் தரத்திலா சமைப்பார் என்று ஏளனத்துடன் பதில் சொல்வதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பள்ளியில் சத்துணவு ஊழியர் விடுமுறை எடுத்தால் அவர்களுக்கு பதிலாக வேறு ஒருவரை வைத்து உணவு தயாரிப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசு பள்ளியின் இந்த நிலை குறித்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் விரைவில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். குறைந்த முதலீட்டில் இரட்டிப்பு லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டியதாக கொடைக்கானல் பகுதியினர் குமுறி வருகின்றனர். இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கொடைக்கானல் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம், முதல்வன் தனிப்பிரிவு ஆகியவற்றிற்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் மர்ம கும்பலால் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து நிற்பதாகவும் தமிழக அரசு உரிய விசாரணை மேற்கொண்டு இழந்த பணத்தை மீட்டு தருவதோடு மோசடி கும்பலை கைது செய்யுமாறும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கின்றனர்.
உள்ளூர் டு உலகம் செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360 செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.